பிரைஸ் லார்ட், வெல்கம் டு எல்எஸ்டி ஸ்பெஷல்ஸ். ரொம்ப நாட்கள் கழிச்சு நம்ம வந்து எல்எஸ்டி ஸ்பெஷல்ஸ்ல நம்ம வந்து கூடி இருக்கிறோம். ஸோ கலந்து கொண்ட யாருக்கும் நன்றி. இது ஆன்லைன்ல கேட்கிறவங்களுக்கும் இயேசுவின் நாமத்துல என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, போஸ்டர்ஸ் பார்த்து தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். போஸ்டருடைய தலைப்பு என்ன போட்டு இருந்துச்சு? யாருக்குமே ஞாபகம் இருக்கா? அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? என்னதான் தலைப்பு போட்டு இருந்துச்சு? எஸ், கரெக்ட் கரெக்ட். அது மட்டும் யாரும் மறக்க மாட்டீங்கன்னா சோறு சம்பந்தமான விஷயம் இல்ல, டிஃபன் பாக்ஸ். இதுதான் அந்த நாளுடைய தலைப்பு. அப்படியே என்ன டிஃபன் பாக்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஒரு கதை சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்கும் நான் நம்புறேன். நல்லா கவனிங்க. ஒரு பையன் ஸ்கூல்ல டெய்லி விதவிதமான சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எத்தனை வருவானா. எல்லாரும் அப்படிதான் எத்தனை வருவா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவனுடைய டிஃபன் பாக்ஸ் மட்டும் எப்படி இருக்குமா, டெய்லி அவனுடைய ஃபேவரட் ரெசிபி, அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அவன் தான் அதை தான் அவங்க வீட்டுல வந்து சமைச்சு கொடுப்பாங்களாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு நாள் டக்குன்னு சப்பாத்தி எடுத்துன்னு வருவானா, இன்னொரு நாள் டக்குன்னு பிரெட் அண்ட் ஜாம் எடுத்துன்னு வருவானா, இன்னொரு நாள் முட்டை தொக்கு எடுத்துன்னு வருவானா, இன்னொரு நாள் ஃபிஷ் ஃப்ரை, நல்லா வறுத்த மீன் நல்லா சமைச்சு எடுத்துன்னு வருவானா. டெய்லி டேஸ்டா இருக்குமா, டெய்லி ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், அவனை கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டாங்களாம், டேய் டேய் டே, எங்க வீட்டுலலாம் அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் சமையல். எங்க வீட்டுலலாம் எங்க அம்மா இல்லைன்னா எங்க வீட்டுல யார் சமைக்கிறாங்க, என்ன செய்யறாங்களோ அவங்க செய்யறதுதான் சமையல். பிடிக்குதோ பிடிக்கலையோ நாங்க வந்து சாப்பிட்டுதான் ஆகணும். மிச்சம் வச்சா கூட அம்மா திட்டுவாங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க இல்லையா. சோ எங்களுக்கு பிடிக்கலன்னா கூட சில நேரத்துல எங்களுக்கு பிடிக்காத பொங்கல் செய்வாங்கடா, எங்களுக்கு பிடிக்காத உப்புமானா பிடிக்காத எனக்கு வேற வழி இல்லை, அதுதான் கொடுத்து அமிச்சாங்கன்னா சாப்பிட்டுதான் ஆகணும். சாம்பார் சோறு செய்யறாங்கடா, மனுஷன் சாப்பிடுவானடா, தயிர் சோறுறான், கொஞ்சம் ஊருக்காக வைக்கிறாங்கடா, 1008 கம்ப்ளைண்ட்ஸ். நீ மட்டும் எப்படா ஸ்பெஷலா எடுத்துன்னு வர, உன் டிஃபன் பாக்ஸ் மட்டும் எப்படி டெய்லி எதுனா வெயிட்டா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா, அப்படியாடா உன் நிலைமை எனக்கு புரியுதுடா, எனக்கு என்னன்னாடா எனக்கு அம்மா இல்லடா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லி, எனக்கு அம்மா இல்லடா, எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா தான் சமைப்பாரு. எங்க வீட்டுல அப்பா சமையல், எங்க வீட்டுல அப்பா சமையல். இந்த நாளுடைய தலைப்பு ஆக்சுவலா டிஃபன் பாக்ஸ் இல்ல, அப்பா சமையல், அதான் தலைப்பு. எங்க வீட்டுல எங்க அப்பா தானே சமைப்பாரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எங்க அப்பா எனக்கு என்ன வேணும்னு முந்தின நாள்லயே கேட்டு தானே செய்வாரு. ஏன் வந்து டெய்லி ரொம்ப வித்தியாசமா வருது, டெய்லி ஏன் எனக்கு பிடிச்ச மாதிரியான சமையலே நான் ஐ மீன் ரெசிபியை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, எங்க அப்பா முந்தின நாளே கேட்பாரு, டேய் நாளைக்கு என்னடா வேணும் செல்லம் அப்படின்னு கேட்பாரு. அப்பா ஃபிஷ் ஃப்ரை செய்வா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு கொடுப்பாரு. நாளைக்கு என்னடா வேணும் பா, டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டு போர் அடிக்குதுப்பா, பிரெட் அண்ட் ஜாம்பா, இல்ல பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கேட்பேன்டா. அதனாலதான் நான் ஒவ்வொரு நாளும் என் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போதும் நான் வந்து ஹாப்பியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன ஆசைப்பட்டு நான் அப்பாவை செய்ய சொல்லி கேட்டனோ அதுதான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் சொன்னானா, அப்போ அவருக்கு ஏதோ ஒரு டென்ஷன்ல அவர் ஏதோ ஒண்ணு செய்வாரு, அது இல்லப்பா சாப்பிடணும் எனக்கு தெரியாது மாச கட்சி அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. என்னடா நீ நினைக்கிற, எங்க அப்பா எனக்கு பிடிக்காத எதையும் திணிக்கவே மாட்டாரா. அண்ட் முக்கியமான விஷயம், எங்க அப்பா வந்து நான் எத்தனை வர சாப்பாடு எல்லாம் பாத்துக்கிறியா, எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட் தான் இருக்கும். சோ நானும் ஆக்சுவலா ஹெல்த்தியான டேஸ்டா இருந்தாலும் ஹெல்த்தியான ஃபுட் தான் கேட்பேன். அப்பாவும் அந்த மாதிரி தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த கதைக்கும் இப்ப நான் சொன்ன கதைக்கும் வேர்ட் ஆஃப் காட்னு சொன்னீங்களே தம்பி, ஏதோ நீங்க மெசேஜ் மீட்டிங் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மெசேஜ் போட்டுருந்துச்சு, வேர்ட் ஆஃப் காட் ப்ரீச்சர் நெல்சன் கிறிஸ்டோபர் போட்டுருந்துச்சு போஸ்டர்ல. நீங்க ஏதோ டிஃபன் பாக்ஸ் கதை சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க. ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 7:7 படிக்கிறீங்களா யாராவது? ஆமா, படிக்கிறீங்களா? மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுக்கிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் முந்தின வசனங்கள்ல பார்த்தோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பா சமையல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த பையன் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும். நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, பரம தகப்பன். மற்றவங்களுடைய டிஃபன் பாக்ஸ் நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கை ஃபுல்லா புலம்பே இருப்பாங்க. ஏன் இது நடக்க மாட்டேங்குது, எங்க கடவுள் நான் என்னதான் முட்டி போட்டுனே படிக்கட்டு இருந்தாலும் நடக்க மாட்டேங்குது,
பாத யாத்திரை போறேன், தலையில நிக்கிறேன், அளவு குத்திக்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், பெருசா எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுடைய டிஃபன் பாக்ஸ், அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து வேண்டாம் வெறுப்பா பிடிக்காத காரியங்களை செஞ்சுன்னு பிடிச்சோ பிடிக்காமலையோ பிடிக்காத சாப்பிட்டு ஏதோ கடமைக்கு இந்த இந்த ஒரு ரிலிஜன்ல பிறந்துட்டோம், இதன்படிதான் வாழணும்ன்ற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நம்மள மாதிரியான நபர்கள் அவங்க 1008 கம்ப்ளைண்ட்ஸோட அவங்களுடைய மதத்தினால அவங்களுடைய கடவுள்னால திணிக்கப்பட்டு பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா வசனம் அந்த நாள்ல சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த நாள் நாம் பார்க்க போறது கேட்கிற பத்தான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைவன், தட்டுகிறவனும் திறக்கப்படும். ஆக்சுவலா நம்ம பார்க்க போறது கேட்கறத பத்தி மாத்திரம் அல்ல, அப்பாவுடைய ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்க்க போறோம். அப்பா சமையலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். வசனம் சொல்லுது, 9வது வசனம், உங்கள்ல என்ன மனுஷனாச்சு தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? யோசி. உள்ள ரொம்ப ஆசையா ஒரு ஒரு பொருள், ஒரு சாப்பாடு சமைக்க சொல்லி கேட்கறான் அப்படின்னா, நல்ல அப்பா நல்ல அம்மா உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா ஆக்சுவலா அவனுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை கேட்டுக்கோங்க செய்வாங்க. பையன் வந்து அப்போ கேட்கிறான், கல்ல கொடுப்பீங்களா? ஏன்னா கல்லு வந்து எடிபிள் இல்ல, சாப்பிட முடியாது, ஓகேவா? கல்ல கொடுப்பீங்களா? மீனை கேட்டா பாம்பு கொடுப்பீங்களா? பாம்பு தான் நீ கடிச்சது எங்க ஊராண்ட, அப்படி கொடுக்க மாட்டோம்ல. மீன் இல்லைன்னா ஒரு முட்டையாவது செஞ்சு கொடுப்போம். மீனை கேட்ட ஹெல்த்தியானது கேட்டா அன்ஹெல்த்தி கொடுப்பீங்களா? இன்னொரு லூக்கா 11:12 இன்னொரு இந்த இந்த லிஸ்ட்ல ஒண்ணு ஆட் ஆகுது. அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ அப்படின்ற மாதிரி. முட்டை கேட்கறான், அவனுக்கு தேலை கொடுப்பீங்களா? விஷம் உள்ள தேனை. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா மனுஷன் அப்ப வந்து எல்லாரும் பொல்லாதவர் தான். காட் அப்படிதான் அட்ரஸ் பண்ற இந்த வசனத்துல. ஏன்பா ரொம்ப மோசமானது நீ, நீ ரொம்ப மோசமான அம்மா, மோசமான அப்பா. பொல்லாதவர்களாகிய நீங்களே அப்படி அப்படி பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கிஃப்ட், நல்ல ஈவு, ஈவனா கிஃப்ட், குட் கிஃப்ட், நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, எல்லாருக்குமே கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற பிதா ஜெபம் பண்றவங்களுக்கு, கேட்கிறவங்களுக்கு, கேட்டு பெற்றுக்கொள்ற ஆட்களுக்கு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுடைய அப்பா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது. நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் அண்டர்லைன் பண்ணா, மேல நல்ல ஈவு, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை புளூரல், நன்மையானதே இல்லை, நன்மையானவைகளை புளூரல் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட முடியுது வசனம். அவ்வளவுதான் என்னோட ஐ மீன் சாப்டர் முடிஞ்சிச்சு. இதுல பைபிள் ரீடிங் அப்பா சமையல் போக்கஸ் பண்ணலாம். மேல வசனங்கள் நிறைய காரியங்கள் பார்த்தோம். அப்பா சமையல்ல ஒரு கேரண்டி இருக்கு, அப்பா சமையல் எப்பவுமே டேஸ்டா தான் இருக்கும். நம்ம ஏசப்பாவோட சமையல் எப்பவுமே டேஸ்டா தான் இருக்கும். 2வது கேரண்டி என்ன அப்படின்னா, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் எங்க அப்பா சமைச்சு கொடுப்பாரு. திருப்பி சொல்றேன், உங்களுக்கு எது நல்லதோ, எது டேஞ்சர் இல்லையோ, பாம்பு டேஞ்சரா பாம்பை கொடுக்க மாட்டாரு, தேளு டேஞ்சரா தேளை கொடுக்க மாட்டாரு. சோ எது டேஞ்சரோ அது இல்லாம எது நல்லதோ அதை மட்டும் தான் கொடுப்பாரு. நான் அப்பம் கேட்டா அப்பா வந்து கல்லு கொடுக்க மாட்டாரு. நான் மீன் கேட்டா அப்பா வந்து பாம்பை கொடுக்க மாட்டாரு. நான் முட்டை கேட்டா எனக்கு முட்டை தான் வரும், தேலை கொடுக்க மாட்டாரு. நான் மீன் கேட்டா எனக்கு மீன் தான் கொடுப்பாரு. நான் அப்பம் கேட்டா எனக்கு அப்பம் தான் கொடுப்பாரு. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப நல்லவர். அப்படி நீங்க கேட்கறதே, இப்ப சில பேர் இருக்கிறாங்க, நத்த சொல்லு, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்கறதே கல்லு, கேட்கறதே பாம்பு, கேட்கறதே தேலு, வாண்டடா போய் பாம்புங்க வேணுமோ, பாம்பு பாம்பு பாம்புன்னு கேட்டு வாங்குறது, தேலு 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 பின்னாடி ஓட வேண்டியது. அந்த மாதிரி ஆளுங்களை அப்பா என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சரி நம்ம கேட்கறத குடுத்துடணும்ல, நல்ல, ஆனா அவர் கொடுக்க மாட்டாரு. அப்படி நீங்க கேட்கறது கல்லு பாம்பு தேலா இருந்தா உங்கள் நலன் கருதி கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க மாட்டார். இதுதான் வார்த்தை. மீன் கேட்டா பாம்பை கொடுப்பாரா? இப்ப பாம்பு கேட்டா மீன் கொடுப்பாரா? அப்படி இல்ல. பாம்பு கேட்டாலும் பாம்பு மீன் கேட்டா பாம்பை கொடுக்க மாட்டாரு. அப்படி நான் கேட்கறதே நெகட்டிவா கேட்டுறேன். நம்மள அறியாம சில நேரத்துல தப்பு தப்பா ஜோம் பண்ணுவோம். அதுல இருக்கிற விஷத்தன்மை, நச்சுத்தன்மை அறியாமல் ஒரு சில காரியங்களுக்கு ஆசைப்படுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா கிட்ட இருந்து வருது. அப்பா சமையல் டிஃபன் பாக்ஸ் எப்பெல்லாம் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணாலே ஒரு விஷயம். சில நேரத்துல டிஃபன் பாக்ஸ் காலியா இருந்துச்சுன்னா அதுல ஏதோ ஒரு தப்பான காரியம் இருக்குது. அதனால அப்பா வந்து எடுத்துட்டு பட்னியா கூட இருறா, சில நேரத்துல பட்னியா கூட இரு இன்னைக்கு. ஆனா நான் விஷத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். உனக்கு விஷம் புடிச்சிருந்தா கூட கொடுக்க மாட்டேன். அதான் கான்செப்ட். ஓகேவா?
நீ கேட்கறது கல்லுன்னா நான் கல்லு வச்சு கொடுக்க மாட்டேன். நீ கேட்கறது பாம்புனா பாம்பு வச்சு கொடுக்க போறது இல்ல. ஏன்னா உன் நலன் கருதி நீ கேட்கறது தப்பு தப்பா கேட்கற. நீ தேலை கேட்கிற, தேளுக்கு ஒருத்தம் உனக்கு பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கிற மாதிரி தெரியும், கொடுக்க மாட்டேன்ற மாதிரி. ஓகேவா? சில நேரங்கள்ல நாம் வேண்டிக் கொள்வது, நான் ஜெபிக்கிற காரியம், நம்ம கேட்கிற காரியம் நடக்காம போனாலும் சந்தோஷம். ஏன்னா அப்பாவோட ரெசிபி லிஸ்ட்ல அது நமக்கு நல்ல கிஃப்ட் இல்ல, நல்ல ஈவ் இல்ல. இட்ஸ் நாட் அ குட் கிஃப்ட். அதனால அப்பா ஃபில்டர் பண்றாரு. அதுவும் அன்புடைய பிரதிபலிப்பு தான். லவ்வோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நான் கேட்கறத எங்க அப்பா செஞ்சு கொடுக்கறது மாத்திரம் இல்ல, இவன் கேட்கறது இவனுக்கு நல்லது இல்ல, அதனால நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் அன்புதான். ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, God gives only good gifts. நல்ல கிஃப்ட மட்டும் தான் ஏசப்பா கொடுப்பாரு. நம்ம அப்பா எப்பவுமே நல்ல கிஃப்ட மட்டும் தான் நமக்கு கொடுப்பாரு. உம் சில பேர் இருக்கிறாங்க, சில பெற்றோர் அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு நம்மள பிரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு நமக்கு கெடுதலா இருந்தா கூட பரவாயில்லன்னு அதை தூக்கி நமக்கு கொடுத்துருவாங்க. சில பேரண்ட்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே அந்த குழந்தைக்கு மூக்குல ஊத்தும், ஒத்துக்காது அப்படின்னு தெரியும். அது போன்ற உடம்பு அந்த குழந்தைக்கு இருக்குன்னு தெரியும். குழந்தை கேக்குது ஆகட்டும், நீ இவரு நல்ல பேர் எடுத்துன்னு சொல்லிட்டு சில தகப்பன்மார்கள், சில தாய்மார்கள் நீ குழந்தை சாப்பிட்டு ஆகட்டும், அப்புறம் அவன் 7 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரு. அந்த மாதிரி மோசமான நச்சுத்தன்மை வந்து டாக்ஸிக் அப்பா இல்ல நம்ம அப்பா. நம்ம அப்பா வந்து அன்புள்ள அப்பா. அதனால எப்பவுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நல்ல கிஃப்ட மட்டும் தான் தருவாரு. இந்த அன்பு செலுத்துறன்ற பேர்ல எனக்கு கெடுதலா இந்த நமக்கு கெடுதலான காரியங்களை கொடுத்துட்டு, அவன் கேட்ட ஆசைப்பட்ட குழந்தை போய் ஆகட்டும், அவனுக்கு அதையே கிடையாது. நீ கேக்குறியா செல்லம், நல்லதை மட்டும் கேளு. நீ கேக்குறியா என்கிட்ட, அப்பா கிட்ட ஜெபம் பண்றியா, மீனை மட்டும் கேளு, மீன் தரேன். பாம்பு கேட்காத, தரவே மாட்டேன். நீ தலைக்கு நின்று 40 நாள் உபவாசம் இருந்தாலும் நான் தரப்போறது இல்ல. ஏன்னா அது உனக்கு கெடுதல். அப்பம் கேளு, அப்பம் தரேன். ஓகேவா? நீ என்ன கேட்கணும், முட்டை கேளு, முட்டை தரேன். சேலை கேட்க கூடாது. அதுதான் கான்செப்ட், அப்பாவோட கான்செப்ட். சோ அன்பு செலுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த உலக ரீதியான பேரண்ட்ஸ் மாதிரி அன்பு செலுத்துன்ற பேர்ல கெடுக்கிறதுக்கு அவர் வந்து டாக்ஸிக் அப்பா இல்ல, ஹி இஸ் லவ்விங் அப்பா. அன்பு செலுத்துகிற நிஜமான அன்புள்ள ஒரு கடவுள். அப்பா சமையல் என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையில அப்பா சமைச்சுன்னு இருக்கிறார் நிறைய காரியங்களை. ஏசப்பா நம்ம லைஃப்லயும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் புதியதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் டிஃபன் பாக்ஸ் திறக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன ஆண்டவரே, இன்னைக்கு என்ன ஆண்டவரே, இன்னைக்கு என்ன ஆண்டவரேன்னு. அப்பாவோட சமையல்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ரொம்ப நமக்குன்னு பார்த்து 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 செஞ்சு கொடுப்பாரு. நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கொடுப்பாரு. ரெண்டாவது வந்து எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் கொடுப்பாரு. சில நேரத்துல சில குழந்தைங்களுக்கு நல்லது எதுவுமே பிடிக்காது. பாத்துக்கிறீங்களா? நல்லது ஒரு விஷயம், இந்த பாவக்காய் நல்லது, ஹெல்த்தி, இதை சாப்பிடு. சில பேர் முட்டையை சாப்பிடாதுங்க சில குழந்தைங்க. அந்த மாதிரி இருந்தா அப்பா டிஃபன் பாக்ஸ்ல இது பண்ணி கொடுப்பாரு. இல்ல நீ சாப்பிட்டுதான் ஆகணும், ஏன்னா இது உனக்கு நல்லது. நல்ல காரியங்கள் நீ தள்ளினா அது எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. ஓகேவா? கேர்ஃபுல்லா கொடுப்பாரு அப்பா. நமக்குன்னு பார்த்து பார்த்து செய்வாரு. எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் கொடுப்பாரு. முக்கியமான விஷயம், அப்பா சமையல் அப்படின்னாலே, அப்பா கொடுத்த டிஃபன் பாக்ஸ்னாலே நம்பி சாப்பிடலாம். அது எதை வேணா இருக்கும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய கரத்துல இருந்து வந்த எந்த விதமான ஆசீர்வாதமா இருந்தாலும் கண்ணை மூடிக்கின்னு அதை செய்யலாம். ஒரே ஒரு விஷயம் தான் கிராஸ் செக் பண்ணிக்கணும். இது அப்பா தான் கொடுத்தாரா? சமையல் எங்க அப்பா தான், அவர் சித்தமா தோத்துறோம், கண்ணை மூடினு இருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த ஒரு ஃபெய்த் தான் நம்ம காட் மேல வச்சிருக்கோம். அவர் கொடுத்தா நம்பி சாப்பிடலாம், தைரியமா சாப்பிடலாம். ஆக்சுவலா இந்த மெசேஜ சொல்லி போன வாரம் ஒரு அக்காவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ரொம்ப நாள் வந்து எஸ்கேப் ஆகி ஓடுனுச்சு கல்யாணம் இல்லாம. அவர் அமையல. போன் பண்ணி சொன்னாங்க என்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு. ரொம்ப வயசுலாம் நான் குறிப்பிட விரும்பல, ரொம்ப வயசாயிடுச்சு அவங்களுக்கு. ஆனாலும் எங்க வீட்டுல ஒத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த மெசேஜ் அப்பயே ப்ரிப்பேர் ஆயிடுச்சு எனக்கு. ஒன்னு சொன்னேன், ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு பிடிச்சிருக்கு சார். ஓகே, எனக்கு இன்னொன்னு சொல்லுங்கக்கா, இது நிஜமாவே, ஏன்னா அதுக்கு 3 நாள் முன்னாடி தான் நாங்க ஜெபம் பண்ணோம் அவங்களோட மேரேஜ்க்காக. அதுக்கப்புறம் 3 நாள்ல இந்த மாதிரி அலையன்ஸ் வந்திருக்குன்னும் போது எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒன்னு கேட்டா, அக்கா ஆர் யூ வெரி ஷூர் தட் திஸ் இஸ் ஃப்ரம் காட்? காட் கிட்ட இருந்து இது இந்த அலையன்ஸ் வந்துச்சுன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமான சார், நம்ம இப்பதான் ப்ரே பண்ணோம், உடனே வந்து எங்களுடைய பாஸ்டர் மூலியமா வந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், நிஜம், கன்ஃபார்மா இது காட் மூலியமா தான் வந்துச்சுன்ற. நான் சொன்னேன், அக்கா கண்ணை மூடின்னு. அவங்க பயத்துல போன் பண்ணாங்க, எனக்கு பயமா இருக்கு. ஓகே சொல்ல, ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, கெட்ட பழக்கம் இருக்குதா தெரியாது, எதுவுமே தெரியாது, எப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் ஒண்ணு கேட்டேன், சரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பையனை வச்சுக்கோங்க, யோசிச்சுக்கோங்க மைண்ட்ல. அவனை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்றது உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா?
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடிக்க மாட்டான்னு கேரண்டி கொடுக்க முடியுமா? அவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான்னு கேரண்டி. எல்லாருமே மற்றவங்க பார்வையில முன்னாடி நல்லவதாங்க. உங்களுக்கு என்னையும் ஒரே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு உங்களால கேரண்டி கொடுக்குமா? இவன மாரி ஒரு மனுஷன் உலகத்திலே கிடையாது. இல்லல்ல. அப்ப அரேஞ்ச் மேரேஜ்னாலே என்ன அர்த்தம்னா, தெரியாத கர்த்தரை நம்பி கல்யாணங்கிறது தான் அரேஞ்ச் மேரேஜ். என்ன ஏதுன்னு தெரியாது. ஸ்ட்ரெயிட்டா கர்த்தரை நம்புறேன். கர்த்தர் அனுப்புன இந்த பெர்சன்னு நான் நம்புறேன். கர்த்தர் நடத்துவாங்க. கண்ண மூடின்னு இறங்குங்கன்னு நீங்க ஓகே சொல்லிட்டு கல்யாணம் ஆகப் போகுது. பாத்தீங்களா? ஏன்னா, எதுக்கு இத சொன்னேன் அப்படின்னா, என் கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். அப்பா சமையலா? அந்த அந்த வார்த்தை உங்களுக்கு புரியாது இந்த மெட்டாஃபர். அக்கா கர்த்தர் இடத்துல இருந்து வந்துச்சா? எஸ். இட்ஸ் a gift given by God. தைரியமா இருங்க. கர்த்தர் பார்த்துப்பாரு. எந்த ஒரு காரியத்துல நாம் கர்த்தரை நம்பி இறங்குகிறோமோ, அந்த ஒரு காரியத்துல கர்த்தருடைய ப்ரொவிஷன், கர்த்தருடைய பேக்கப் கன்ஃபார்மா இருக்கும். திருப்பி நான் சொல்றேன். எந்த ஒரு காரியத்துல நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். டிஃபன் பாக்ஸ் எக்ஸாம்பிள். அப்பா சமையல்ல அப்பா டெலிவரி பண்ண சொன்னாங்க. அப்பாவே எடுத்துன்னு வந்து இந்தா செல்லம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் குடுத்தாருன்னா, கண்ண மூடின்னு, கண்ண கட்டின்னு கூட எனக்கு புடிச்சமானதுதான் இருக்கும். ரொம்ப டேஸ்டானதா இருக்கும். எங்க அப்பா எனக்கு ஹெல்த்தியா தான் குடுப்பான்னு சொல்லிட்டு கண்ண கட்டின்னு கூட நான் சாப்பிடலாம். நம்புவீங்களோ மாட்டீங்களோ, அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா, அப்பா. நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய ஏசப்பா. இதுல இருந்து ஒரு மாற்று கருத்தும் இல்ல. எங்க நெறைய நேரத்துல நம்ம மிஸ் பண்ணிறோம் அப்படின்னா, கடவுள் கடவுள்ன்னு ஜெபம் பண்றோமே, நம்ம மீன் கேட்கிறோம். ஒருவேளை இது பாம்பா இருக்குமோ? அது வந்து பிசாசு காதுல ஓதுற நெகட்டிவான காரியம். நம்ம வந்து இத கேட்கிறோம். இது நடக்குமோ? நடக்காது. இதுக்குள்ள எதனா இது இருக்குமோ? மீன் கேட்கிறோம் பாம்பா இருக்குமோ? நான் அப்பம் கேட்டிருக்கோம். கல்லு மாரி எதனா வந்துச்சுன்னான்னு பயம். இந்த பயம் எதுலன்னா பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ். இதுக்கு முன்பாக நம்ம எதனா ஜெபம் பண்ணியிருப்போம். ஜெபம் பண்ண ஆண்டவர் சித்தத்துக்கு காத்துன்னு இருக்க மாட்டோம். நம்மளே முந்திரி கொட்டை மாரி அதெல்லாம் இறங்கி அங்க செருப்படி வாங்கின்னு, அதுக்கப்புறமும் லெசன புரிஞ்சுக்காம கடவுள் மேல சந்தேகப்பட்டுன்னு இருப்போம். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல ஒரே ஒரு விஷயம் நம்மள பார்த்து கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, உங்கள்ல ஏன்பா உங்களுடைய அப்பா, உங்களை பெற்ற பயாலஜிக்கல் ஃபாதர், நீ அப்பம் கேட்டா கல்லு குடுப்பாங்களா? இந்தா இப்போதைக்கு கல்லு தாங்க சாப்பிடுங்கடே மாட்டாங்கல்ல. மீனை கேட்டா அவங்க பாம்பு குடுப்பாங்களா? முட்டை கேட்டா தேளு குடுப்பாங்களா? ஆகையால் ஏன்டா பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல கிஃப்ட். என் பிள்ளைக்கு ஏத்த சமையல், என் பொண்ணுக்கு ஏத்த சமையல், என் பொண்ணுக்கு எதுனா பிடிக்கும், என் பிள்ளைக்கு எதுனா பிடிக்கும், என் பையனோட பர்த்டே வருது அதனால அவனுக்கு பிடிச்ச சமையல் சமைக்கிறேன், என் பொண்ணுடைய பிறந்த நாள் வருது அவ்வளோ பார்த்து 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 செய்ய நீங்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம தகப்பன் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நான் சொல்லி ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஏசப்பா கருத்துல இருந்து ஏதோ ஒரு காரியம் வந்துச்சுனாலே அது நல்லதா மட்டும்தான் இருக்கும். ஒரு விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஃபெய்த் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேத பிரகாரம் வசனம் சொல்லுது, விசுவாசம் வந்து கடுகளவு இருந்தா போதும். எப்படி? குட்டியா கடுகளவு. நான் சொல்றேன், அப்பா சமையல்னு தெரிஞ்சிச்சுன்னா 100% விசுவாசம் இருக்கணும். அதுதான் விசுவாசம். ஏசப்பா நம்மளை பத்தி தெரிஞ்சிச்சு, ஐயோ 1% சொன்னா கூட இவங்களுக்கு இருக்காது. அதனால கடுகா மாத்திடுன்ற மாதிரி சொல்றாரு. நான் சொல்றேன், அப்பா சமையல் தெரிஞ்ச தைரியமா ரொம்ப ஹாப்பி ஆயிடுங்க, ஜாலி ஆயிடுங்க. ஏன்னா அப்பா சமையல் கன்ஃபார்மா நல்லாதான் இருக்கும், டேஸ்டா தான் இருக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும், வயிறு நிறைய சாப்பிட்டுதான் இருக்கும், சாப்பிடுற மாதிரி இருக்கும், செகட்ட செகட்ட நமக்கு பிடிச்சதான் ஆண்டவர் கொடுப்பாரு. இதுதான் இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை. ஓகே, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு பாடல் நம்ம கேட்கலாம்.